ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னடா பேக் டு பேக் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, நிறைய காசு வச்சிருக்காருன்னு நினைக்காதீங்க. எல்லாம் கடன் தான். கடன் தான். மாசம் மாசம் வட்டி தான். சார் அதையும் சொல்லிருங்க சார் கூட. சரிங்க சார். நம்பிக்கை தான். டைரக்டர் லியோ மேல வச்சிருந்த நம்பிக்கை தான். ஒவ்வொரு கதையும் சொல்லும்போது பெப்பியனா இருக்கட்டும், ஜோஷுவா இருக்கட்டும், கணேஷா இருக்கட்டும், அருண் பிரபுவா இருக்கட்டும், இவங்க எல்லார் மேலேயும் நான் வச்சிருக்க நம்பிக்கை தான் ஆக்சுவலா. இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள்ல உள்ள அத்தனை டைரக்டரும் தான் என்னை காப்பாற்றிருக்கிறாங்க. ஸோ அவரை பார்க்கும்போது ரொம்ப நம்பலான்னு தோணுது. நம்புகிறேன், பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த கடன் சொல்லி சார் வேறு ஏதாவது ஆயிரப்போகுது. அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து லியோ லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதர் நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக. உண்மையிலேயே ரொம்ப 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 சின்சியர். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருப்பீங்களோ அதை விட 10 மடங்கு உள்ள இன்வால்வ் பண்ணிட்டு நம்மகிட்டே ஃபைட் பண்ணுவார். இவர் சொன்னார், யாரோ டேரக்டர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார்ல, நீங்கள் யார் டேரக்டர்னு மறந்துடும் படம் பண்ணிட்டு இருக்கும்போது. அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். டெக்னீஷியன்ஸு நமக்கு என்ன, முடிச்சாலே இப்போ நம்ம நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலும் கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்காம இறங்கி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்னை பற்றி இன்னொருத்தர் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலமன் பழைய காலத்து கதை ஒன்று ஞாபகம் இருக்கு. ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு, சார் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அதே சமயத்தில் வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. இப்போ சாலமன் கிங் என்ன பண்ணுவார், சரி ஒன்று பண்ணலாம், அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்துடலான்னு சொல்லும்போது உண்மையாக நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க. இல்லை அவங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை வச்சு அந்த கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தண்டிச்சிடுவார். இந்த மாதிரி எந்த டைரக்டர் லியோ கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தாய்மைக்குரிய அந்த பற்றுதலை வந்து ப்ராஜெக்ட் மேலே லியோ கண்டிப்பாக வச்சிருப்பார். அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். பிச்சைக்காரன் பிச்சைக்காரன்ல அவர் எடிட்டரா ஒர்க் பண்ணார் கொஞ்சம். அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 3-4 படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு. உங்கள் சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது. நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து நடிகரான பிறகு மியூசிக் பண்ணுறதை விட்டேன் இல்லையா, இப்போ திருப்பி நான் பண்ண போகிறேன். நீங்கள் என்னதான் இப்போ கண்டிப்பாக இந்த படம் நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் உங்களுக்கு. ஆனாலும் திரும்பி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்கள் டேரக்டர்ஸ் எல்லாரு கூடயும் சேர்ந்து டேரக்டராக தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. ப்ளீஸ் பண்ணுங்கள். ஒண்டர்ஃபுல் எடிட்டர் நீங்கள். லியோ கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேற எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். டப்பிங் பற்றி கவலைப்பட வேண்டாம். மியூசிக் பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா மியூசிக்லாம் வந்து மியூசிக் டேரக்டர் போகிறதுக்கு முன்னாடியே ரீ ரெக்கார்டிங்லேயே அவரே முடிச்சிடுவார். ரஃபா இங்கிலீஷ் படத்தில் இருந்தால் போட்டு இது மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு டேரக்டருக்கு பக்காவான ஐடியா ஒன்று கொடுத்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு. கடைசி வரைக்கும் கூட இருப்பார். ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன். தேங்க்யூ ஸோ மச் லியோ. நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த படம் வந்து பார்த்து தான் எல்லோரும் வாங்கினாங்க. ஸோ அது பார்த்து வாங்கினது காரணம் உங்கள் உழைப்பு தான், உங்கள் ட்ரீம் தான். ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து என் கம்பெனிக்கு கொடுத்து அஜயவும் நீங்கள் வந்து நடிக்க வச்சுருக்கீங்க. அஜய் வந்து ஒரு அந்த பொண்ணை ரேப் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக? இல்லை ரேப் பண்ணி கொலை பண்ணுறதான கதை ஆக்சுவலாக. எத்தனை பொண்ணுங்கள? 5-6 பேர். 5-6 அதுதான் என்னன்றது நீங்கள் படம் படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. இந்த படத்தில் வந்து நடித்த அத்தனை கலைஞர்களும் ஆர்டிஸ்ட்டும் உங்களை மெலோடவுன் பண்ணுன்னு சொல்லுவார்லம்மா. ஆக்சுவலாக சொன்னார்ல, எப்படி பண்ணுவார் ஆக்சுவலாக? நான் என் ஒய்ஃபை போய் பண்ணணும், அதுக்கு தான் கேட்குறேன். எப்படி நீ அந்த மாதிரி பண்ண விளையாட வருவாங்களா? சரி 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 லியோ, கற்றுக்கிறேன். அதையும் நான் கற்றுக்கிறேன். அப்புறம் வந்து நாங்களாம் சித்தராக முடியுமா லியோ? அந்த இந்த மச்சக்கன்னி சித்தர்னு யாரோ சொன்னீங்களா, அது பேர் என்ன? மச்சக்கன்னி சித்தர், மச்சேந்திரரா? இன்னொரு மச்சக்கன்னி மாதிரி கேட்டுச்சு, மச்சமுனி. மேரேஜ் ஒரு தடவை ஆனவங்கலாம் சித்தர் ஆக முடியுமா? சரி சரி சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். மகனி சார், ஆக முடியுமா? சித்தர் ஆக முடியுமாண்ணா? நான் ஏதாவது செய்ய முடியுமா சார் ஃபியூச்சரில் சித்தராது? ஒழுக்கத்தை கடைபிடிக்குமா? அப்போ சார் நீங்கள் சித்தர் சார், தனஞ்சன் சார். நீங்கள் சித்தர். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி ஆக்சுவலாக வந்து இன்னொரு முக்கியமான ஒரு மீட் ஒன்று இருக்கு. இந்த படத்தை போட்டு காமிச்சு முக்கியமான டேரக்டர்ஸ்க்கெலாம் போட்டு காமிச்சு அதை வந்து பெரிய செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடணும் பிஃபோர் ரிலீஸ் நினச்சோம். அப்போதான் ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணணும். இப்போ ட்ரெய்லர் மட்டும் சும்மா லான்ச் பண்ணிடலாம் நினைக்கும் போது தனஞ்சன் சார் தான் அட்வைஸ் பண்ணாங்க, இல்லை அப்படி பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் சொன்னதால அந்த ஃபங்க்ஷன் பண்ணேன் சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய நல்ல ஒரு படமாக அமையும். இன்னைக்கு வந்து இந்த மார்கனோட ட்ரெய்லர் லான்ச், ஆடியோ லான்ச்ன்ற தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னோட லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா? பிறந்தோன்றது முக்கியமான தருணம்,
கடைசியில் சாக போகிறோன்றது முக்கியமான 2 முக்கியமான டேட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி லைஃப்பில் மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான தருணன்ற மாதிரி வேலை கிடைச்சது, ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கணும், ஃபஸ்ட்டு வேலை கிடைச்சதுன்றதெல்லாம் முக்கியமான தருணங்கள்ன்ற மாதிரி என் லைஃப்பில் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சசி சார் வந்து டிஷ்யூம் படத்தின் மூலமாக என்ன மியூசிக் டேரக்டர் ஆக்குனாரு. எத்தனை படங்கள் நடித்தாலும், எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடித்தாலும், 1000 படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலாக எந்த படமே என்னால் பண்ண முடியாது. ஸோ மியூசிக் டைரக்டராக அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி நீங்கள் ஹீரோவாக எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும் நீங்கள் நிற்கலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை நிற்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்த சசி சார் அவரோட டைரக்ஷனில் அடுத்த படம், அதுவும் முக்கியமாக வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. இந்த ஈவெண்ட்டில் அதை நீங்கள் அறிவிச்சதும் சரி, செகண்ட் படமாகவே அஜய்க்கு ஒரு பிளெஸிங் அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு எனக்கு. மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லியோ மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் இண்டஸ்ட்ரி கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவிகுமார் சார், நீங்கள் தான் சார். ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கன்விக்ஷன் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் எடிட்டர் மேலே நீங்கள் பேக் டு பேக் 15 படம் பண்ணியிருக்கீங்களா சார்? 15 படத்தை நீங்கள் வச்சு அவரை வச்சு நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட். கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார். அம்மகிருஷ்ணன் சிவா சார், எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருந்துட்டு இருக்கும் சார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எங்களை சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி. இங்கே நிறைய பேர் நான் மறந்துருப்பேன், உங்கள் எல்லாருக்கும் மிக பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.